ஏன்னா அவங்க வந்து குழந்தைய எப்படி பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து எப்படி நாங்கள் கூட இருந்து பார்த்ததுனால தெரியும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்ட்டு. நான் வந்து அதை இது பண்ணக்கூடாது இல்லையா. நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது அவங்கக்கிட்ட சொன்னதே நீ ஃபஸ்ட்டு தனியாக நீ கொடுத்துருந்த குழந்தைக்கு முக்கியத்துவம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் ஆனால் நம்ம பார்த்துப்போம் தான் சொன்னது. இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டு சைடில் தாத்தா பாட்டி அவங்க அம்மா வீட்டு சைடில் அவங்க 2 பேரும் மட்டும்தான். வேறு யாரையும் அம்மா வந்துட்டு பேசுறது இல்லை, அதனால் விட்டாச்சு. தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அப்பா வீட்டு சைடில் இருக்க பாட்டி, அத்தை, மாமா, அப்புறம் அண்ணா, தங்கச்சி, பாப்பா தம்பி பாப்பா எல்லாருமே நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுக்கும் பொழுது. ஏன்னா இப்போ இவங்க 2 பேர் எடுக்கிறாங்கன்னா அது வேறு. ஏன்னா அப்பா அம்மா நான் ஒரு பொண்ணுன்றனால எடுக்கிறாங்க. அதை தாண்டி தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அத்தை மாமா எல்லாரும் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு ஒரு விஷயம் வைக்கிறாங்கல்ல, பாப்பா என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும் போது ஒரு பெரிய ஃபேமிலி இவங்க சைடே ஒரு பெரிய கேர் நம்மக்கிட்ட வரும்பொழுது என்ன இருக்குது, பெஸ்ட் லைஃப் சூஸ் பண்ணோம்ல. சூப்பர் சூப்பர். ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கா அம்மா கிட்ட இவ்வளோ வருஷமாக சொல்லாத ஒரு சீக்ரெட்? இல்லைம்மா நீங்கள் எனக்கு 8 வருஷம் வந்துட்டு எல்லாமே பண்ணாலும் அப்பான்ற ஒரு பர்சன் இல்லைன்னு நான் இதுக்காக ஏங்கியிருக்கேன், இந்த ஒரு இடத்துல நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீக்ரெட் இப்போ உங்களுக்கு அது கிடச்சிருச்சு, பட் அது இந்த இடத்துல நீங்கள் வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. நான் எல்லாத்தையுமே அம்மா கிட்ட ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த டைம் இல்லைம்மா இது எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். இது வரைக்கும் அம்மா எனக்கு அதான் நான் சொன்னேன்ல, எல்லாமாவே அம்மா இருந்துட்டப்போ நான் சில விஷயம் கலாட்டாலேயே அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்பொழுதும் அப்பா கூட வரலேன்னு எங்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேம்மா. அதுதான் ஃபஸ்ட்டு கலாட்டாவில் சொன்னேன் இல்லையா, அப்பா வரல நான் ஏங்கியிருக்கேன்னு சொன்னது தான். அதுதான் ஒரே ஒரு சீக்ரெட் நான் வந்து ஃபுல்லாக மறைச்சது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு அவளை, அது மட்டும் தான் இருந்தது. ஏன்னா இப்போ நான் ஸ்கூலில் நடக்கிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் A to Z நான் ஒரு நாள் ஃபுல்லாக 2 பேர்ட்டையும் சொன்னால் தான் எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா ஸ்கூல் விட்டு வருவேன் 2 hours கண்டினியூஸாக இவங்க 2 பேரையும் உட்கார வச்சிருவேன், கொரியர் போடுவாங்க. நான் உட்காந்து ஸ்கூலில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவேன். 2 பேரும் அவ்வளோ நேரம் 2 hours கண்டினியூஸாக சொல்லுவேன். ஃபுல்லாத்தையும் கேட்டால் தான் எனக்கும் தூக்கம் வரும். ஏன்னா ஃபுல்லாத்தையும் நான் சொன்னாதான் எனக்கு, அதனால எதுவும் நான் மறைக்க. அது 2 பேர் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா வந்தாலுமே சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க. வீட்டில் யார் இருந்தாலும் நான் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டேன் அப்படின்னா யார் இருந்தாலும் எல்லாரையும் உட்கார வச்சிருவேன். உட்கார வச்சுட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ இவளை பார்த்து எங்கள் நாத்தனார் பசங்க கற்றுக்கிட்டாங்க. ஆமாம், என்ன பார்த்துட்டு வந்தால் இந்த விஷயத்த வந்து அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும், அக்கா அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன நாத்தனார் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோன்னா உட்காந்துட்டு அண்ணாவையும் அண்ணியும் உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ வேலை இருக்குடின்னா நீ அக்கா சொல்லும் போது கேட்குறாங்களா நீ கேளுங்க. அது எதனாலன்னா இப்போ நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பழகிருக்கேன், நான் ஏற்றுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்தாலுமே நான் ஏற்றுக்கிட்டேன்னா எங்கள் அக்கா குழந்தைங்க கூட நம்ம இப்போது நானும் அக்காலாம் உட்காந்து பேசும்பொழுது இவங்களாம் இல்லாத பொழுது நான் பேசும்பொழுது இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நான் சொல்லும்போது அவங்களும் அதை யோசிப்பாங்க. விட்டு நம்ம இருக்கோம், இனிமேல் அவங்களுக்கு நம்ம இருக்கோம், நம்ம தான் ஃபேமிலி, யார் என்ன சொல்கிறா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க.